இது ஆஹா மாமியா ஓஹோ மருமகள். கமல் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேன்னே சொல்லலாம்ல. ஏன் கேளு. இன்னைக்கு வந்து நம்ம ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் ஆரம்பிச்சு 50வது எபிசோடு வந்து வெற்றிகரமா வந்திருக்கோம். திஸ் இஸ் ஆர் கோல்டன் ஜூப்ளி. எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு வந்து மனமார்ந்த தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது. இருந்தாலும் அதான் எங்களால் சொல்ல முடியும். தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து என்னென்ன ஃபேமிலி பயங்கர ஸ்பெஷலான ஃபேமிலிலாம் வந்துருக்காங்களா? ஆமாப்பா, நம்ம கூப்பிடாமலே எல்லாரும் வந்து நின்று செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு ஃபேமிலி ஃபீல் இருக்கு தெரியுமா? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சொல்லுவாங்கல்ல, அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ஃபீலிங் இருக்கு. வினோத், நீங்க சீரியல்ல நடிக்கிறீங்க இல்லையா? ஜீலியே. ஆமா, அதுவும் நல்ல பையன் கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஆனா அந்த மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல. ஓகேவா? கேரக்டருக்காக நல்ல பையன். நல்லா பார்த்து சொல்றாங்க. ராங்கா சூஸ் பண்ணிருக்காங்க உங்க அந்த கேரக்டருக்கு. பொழப்புல முன்னாடி போடுறாங்க. நல்ல பையன் மூஞ்சி, அழகான மூஞ்சி உங்களுக்கு. சோ எப்படி இருக்கு லக்ஷ்மி வந்தாச்சுல நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. பாஷா படத்தோட டைரக்டர். வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் சீரியல் எனக்கு. அது ஜீ தமிழ்ல பண்றது வெரி ஸ்பெஷல். சோ அடுத்து மூத்த பையன் கிஷோர் இருக்காரு. அவர்ட்ட கிஷோர் விசில் எல்லாம் வராச்சு வரவேற்பு கொடுத்தாரு தெரியுமா நமக்கு. அது நல்ல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாரு. உங்களை வச்சு நாங்க ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம். சூப்பர். சோ அடுத்தபடியா கடைக்குட்டி மாதிரி இருக்காரு. ஆமா. சரவணன். சோ சரவணன் நீங்க என்ன பண்றீங்க? நான் டிசிஎஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிசிஎஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மிஸ்ஸஸ் சரவணன் she is also in TCS. ஓ, சாஃப்ட்வேர் தான் ரெண்டு பேரும். சோ ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு பிரேக் மாதிரி இங்க ஜாலியா வந்துருக்கீங்க. என்ஜாய் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே சூப்பர். லெட்ஸ் ப்ளே. இருக்கோ ரெடியா? வெடிப்போம் வெடியா. சோ இப்போ நம்ம முதல் செட்ல இருக்கோம். இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும்னு பாத்தீங்கன்னா, மருமகளுடைய கண்ணெல்லாம் நாங்க கட்டிடுவோம். இந்த பாக்ஸ்க்குள்ள விட்டுருவோம். டைம் ஸ்டார்ட்ஸ்னா சொன்ன உடனே எந்த மருமகள் போய் சேர்ல உட்கார்றாங்களோ அவங்களுக்கு நாங்க 100 பாயிண்ட்ஸ் தருவோம். சேர்ல உட்காரத்துக்கு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டும் சரி மாமியாரும் சரி ஹெல்ப் பண்ணலாம். லெஃப்ட் போங்க ரைட் போங்க அப்படி சொல்லி ஹெல்ப் பண்ணலாம். சோ ஒன்ஸ் உட்கார்ந்தோம்னா அந்த மருமகளுக்கு 100 பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த டீமுக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்போம். கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த எல்இடியில் விஷுவலாக வரும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான கேள்வி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஆன்சர் சொல்கிறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். நாங்கள் கேட்ட உடனே 10 செகண்ட்குள்ளே ஆன்சர் சொல்லிடணும். கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா வில் கெட் அடிஷனல் 100 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு தடவை வாய்ப்பில் வந்து 200 பாயிண்ட் நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் உங்களுக்கு 5 வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் மருமக போய் அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும். உட்கார்ந்தா தான் உங்களுக்கு வாய்ப்பு. ஸோ வீட்டில் யார் கண்ட்ரோலு? ஒய்ஃபு கண்ட்ரோலு. இந்த கேமும் இந்த ரவுண்டும் ஒய்ஃபு கண்ட்ரோல் தான். அவங்க கீழே தான் வந்து 80% ஆஃப் த விளையாட்டு இருக்கு. எவ்ரிபடி லைக் திஸ்ல என்ன பண்ணணும்னா எது பண்ணாலும் அங்கேயும் தான் பண்ணணும். இங்க சித்ரா பக்கத்துல வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. கம்பெனி வந்து சங்கம் இது அனுமதிக்காது. ஓகேவா? ஓகே. சோ மாமியார் மருமகளுடைய கண்ணை வந்து அழகா கட்டுங்க. மருமகள் இது ஒரு அபாயமான விளையாட்டு. சரியா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிலப்பகுதி இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீர்ப்பகுதி இருக்கு. நீர்ப்பகுதிக்குள்ள போனோம்னா வந்து அங்க வந்து 6 அடி ஆழம் இருக்கு. ஓகேவா? செம்ம ஆழம். நிறைய பேர் விழுந்திருக்காங்க. நிறைய பேரோட ஆவி அது உள்ள இருக்கு. பார்த்து போகணும். இப்படி மேல பேய் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்க ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாம கிரீன் கலர்ல ஒரு கோட் போட்டு அது ஒரு ஆவி இருக்கு. அது வேற உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். கரெக்டா சொல்லுங்க. ஸ்டாப்னு நிறுத்தினா நிறுத்திடுங்க. என்னையும் சேர்த்து தள்ளி எங்கன்னா தள்ளி விட்டுறாதீங்க. ஓகேவா? தள்ளி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் போனஸ் கிடைக்கும். ஆமா. ஓகேவா? ஓகே டன். கமல் உங்களுடைய வேலை காமிங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.
starts now. Faster, faster. Left. Narrow. Right. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சரவணனோட வைஃப் வந்து உட்காந்துருக்காங்க. மிஸ்ஸஸ் சரவணன் எப்படியோ சீட்டை பிடிச்சிட்டீங்க. கிரேட்டுங்க. 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சரவணனுக்கு வந்து ஒரு கேள்வி வரப்போகுது. கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்களா? நினைக்கிறீங்க. சரவணனுக்கான கேள்வியை போடுங்கப்பா எல்இடில ப்ளீஸ். வடிவேலு நடித்த படங்களின் பெயர்கள் என்ன? Your time starts now. எலி இது வந்து 23ஆம் புலிகேசி. அதுக்கப்புறமா இது 5 4 தெனாலிராமன். ஓகே. எலி தெனாலிராமன் என்பது சரியான விடை. எஸ் வடிவேல் சார் என்ன பஞ்சு டயலாக் தெரியுமா உங்களுக்கு? மாப்பு வெச்சிட்டாடா ஆஃப் பண்றீங்க. கரெக்டான டயலாக்ல அது சொல்லுங்க. ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆப் வைக்க மாட்டோம். உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா நாங்க ஆப் வைப்போம். நீங்க கேட்டு வாங்குறீங்கல்ல? சரி பட் வெரி குட். உங்க மிஸ்ஸஸ் கரெக்டா சீட்ல உட்கார்ந்தாங்க. அதுக்கு ஒரு 100 பாயிண்ட். நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க. அது ஒரு 100 பாயிண்ட். சோ டோட்டல் 200 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு. And your time starts now. சோ மிஸ்ஸஸ் கிஷோர் நீங்க ஓடி வந்து சீட் பிடிச்சிட்டீங்க. அதுக்கு நாங்க 100 பாயிண்ட்ஸ் நாங்க தரோம். சந்தோஷமா இருங்க. சோ மிஸ்டர் கிஷோர் உங்களுக்கான கேள்வி இதோ. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தோன்ற பழமொழி என்ன? Your time starts now. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். 5 4 3 2 1 அடி உதவுற மாதிரி டைம் ஆப். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அடி அண்ணன் தம்பி இல்லையேங்க. இங்க அம்மிக்கல் இருக்கு. அங்க வந்து அடி நீங்க காமிக்கிறாங்க. சொல்லக்கூடாது. அவங்க தான். நீங்க சும்மா சொல்லலாம். அடிக்கிற காத்துல அம்மிக்கல்லு நகரும். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். அதுதான் வந்து இது காட்டுற பழமொழி. பட் ஸ்டில் நீங்க ட்ரை பண்ணீங்க. அதுக்காக எங்களுக்கு மார்க் கொடுக்க முடியாது. உங்க மிஸ்ஸஸ் கரெக்டா உட்கார்னால அதுக்கு மட்டும் 100 மார்க் கொடுக்குறோம். ஜோரா கை தட்டிங்க. கங்க்ராட். And your time starts now. சோ மிஸ்டர் சரவணன் சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க மிஸ்டர் சரவணன். சோ மிஸ்டர் சரவணன் உங்களுக்கான கேள்வி இதோ. இந்த சீன்ல சூரியயும் சிவகார்த்திகேயனும் சொல்ற dialogue டயலாக் என்ன? Your time starts now. நீங்க திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. எங்களுக்கு ஆடலும் பாடலும் வச்சே ஆகணும். என்பது சரியான விடை. அதனாலதான் உங்களுக்கும் நாங்க ஆடல் பாடல் முதல்ல கொடுத்துட்டோம். அப்படின்னு கரெக்டா சொன்னதுனால 100 பாயிண்ட் அடிஷனலா வாங்கிட்டீங்க. சோ டோட்டல் 200 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. நன்றி. கங்க்ராச்சுலேஷன். ஓகே. உங்களுக்கான 4வது வாய்ப்பு. மிஸ்ஸஸ் சரவணன் சீட்ல இருந்து எழுந்துக்கலாம். Your time starts now. ஆனா சரவணன் உங்களுடைய கதியை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. தெரியுதுங்களா? நீங்க எவ்வளவு அவஸ்தைப்படுவீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எத்தனை நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 8 மாசம். 8 மாசம். 8 மாசத்துக்கே உங்களுடைய ஃபேஸ் இப்படி இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா நரக வேதனை அனுபவிச்சிருப்பீங்க போல இருக்கு. அது இன்பமான வழி. இன்பமான வழியா? ஓகே. சோ மிஸ்டர் சரவணன் உங்களுக்கான கேள்வி இதோ. இவர்கள் யார்? உங்க 2 பேரும் யார் யார்? பாரக் ஒபாமா. அப்புறம் அஞ்சி. ரைட் அதுதான். அதுதான். வில் சம்திங் வரும். சம்திங் வில்ஸ் வரும். ஆனா என்ன வில் கரெக்ட் தான். அடுத்து வில் ஸ்மித். வில் ஸ்மித். சூப்பர். சோ பாரக் ஒபாமா, வில் ஸ்மித் என்பது சரியான விடை. அகைன் நீங்க 200 மார்க் ஜெயிச்சிருக்கீங்க. நன்றி. உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. மிஸ்ஸஸ் வினோத். மிஸ்ஸஸ் வினோத். ஒரு திராட்சை கரெக்டா உட்கார்ந்துருங்க. And your time starts now. ஒரு கேம்னு வச்சுட்டு எங்களை போட்டு படுத்துறாங்க பாரு பாடு. அம்மம்மா.
ஆனா வந்து இது கொஞ்சம் ரொம்ப கம்மி. நிறைய பேர் அதுல விழுதுலாம் இருக்காங்க. கமலும் சேர்ந்து விழுந்திருக்கான். ஆமா. பட் இந்த தடவை வந்து கரெக்டா உட்கார்ந்தது மிஸ்ஸஸ் வினோத் இல்லையா? உங்களுக்கு வந்து கம்பெனி சார்பா 100 பாயிண்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கான கேள்வி எல்இடில வருது. வினோத்துக்கான கொஸ்டின் ப்ளீஸ். மருதமலை படத்துல வடிவேல் சார் சொல்ற ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா வாட்ஸ் அ டயலாக்? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Now. போலீஸா வருவாரு அந்த படம். மார்க்கெட்ல ரிஸ்க் போயிட்டு எடுக்கிறதா எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆமா. ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்றது சரியான விடை. சோ நீங்க எந்த மாதிரி? ரஸ்க் சாப்பிடுவீங்களா ரிஸ்க் எடுப்பீங்களா? இல்ல ரெண்டுமே இல்ல, ரஸ்க் மட்டும் தான் சாப்பிடுவோம். ரஸ்க் மட்டும் தான் சாப்பிடுவீங்க. ஏன்? அப்ப ஏன் ரிஸ்க் அவங்க risk எடுத்துட்டு எடுப்பாங்க. வாழ்க்கையில அப்படியே போக வேண்டியதுதான். ஆமா. அப்படியே போற பைக்குல போக வேண்டியது. அவ்வளவுதான். வந்தா பூமிக்கு வரலன்னா சாமிக்கு அப்படின்றது நல்ல ஒரு உயர்ந்த கொள்கையோட வாயிறீங்க. அதுக்காகவே உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுத்துறோம். சோ டோட்டலா 200 பாயிண்ட் வாங்கிட்டீங்க. கங்க்ராட்ஸ். சோ முதல் சுற்று விளையாடி முடிச்சாச்சு. இப்போ உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வினோத் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கிஷோர் அண்ட் ஃபேமிலி நீங்க 100 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்க மனைவி கஷ்டப்பட்டு உட்கார்ந்தாலும் நீங்க ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்க. ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுங்க அவன் தலையில. சோ அடுத்ததா சரவணன் ஃபேமிலி நீங்க 600 மார்க் வாங்கியிருக்கீங்க. இங்க வந்து நிறைய பால்ஸ் இருக்கு. நாங்க வந்து ஒரு பிளேட் கொடுப்போம். சோ இந்த அற்புதமான பிளேட்டை வந்து நீங்க இப்படிதான் கேரி பண்ணணும். நாங்க கொடுக்குற அந்த பாலை இந்த சென்டர்ல வச்சு இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் அந்த பவுல்ல போட்டுடணும். சோ அங்க அகைன் பால் இருக்கு, நான் வைப்பேன். அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த பவுல்ல போடணும். சோ மொத்தம் உங்களுக்கு 60 செகண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ்ல வந்து யார் அதிகப்படியான பால்ஸ் வந்து எடுத்துட்டு போய் அந்த பவுல்ஸ்ல போடுறாங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரவங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், செகண்ட் பொசிஷன்ல வரவங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ், டீஸ்டா வரவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ஓகே புரியுதா? லெட்ஸ் ப்ளே மோதி பாரு ஏ மருமக ஸ்டார். இந்த கேமை முதல்ல விளையாட போறது நம்ம வினோத் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் வினோத். இந்த பிளேட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்ல உங்களுடைய பாடியில வந்து டச் பண்ணக்கூடாது. நீங்க இப்படியே தான் வச்சிருக்கணும். அதுவும் ஓகேவா? ரூல்ஸ். முடிஞ்ச அளவு நீங்க வெளியில வச்சீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும். இது எங்களோட டிப்ஸ். ஓகேவா? நீ என்னடா சொல்றது என் இஷ்டத்துக்கு நான் ஆடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. And your time starts now. பொறுமை. Go slow. அவசரம் இல்ல. Good. Slow. Good. அது கையில டச் ஆக கூடாது. பிளேட் பாத்துங்க. 30 செகண்ட்ஸ் இருக்கு. பொறுமை. சூப்பர். 40 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. சூப்பர். டைம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம். பொறுமை. 50 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அதுல பிளேஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்து போடுங்க. பொறுமை. சூப்பர். லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். பொறுமை. அவசரம் இல்ல. டைம் ஆப். வெரி குட். ஓகே, சோ நிரஞ்சனா நீங்க வந்து எத்தனை பால்ஸ் பவுல்ல போட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா 7 பால்ஸ் 60 செகண்ட்ஸ்க்குள்ள பவுல்ல போட்டிருக்கீங்க. தட்ஸ் a good job. அடுத்தபடியா அமுல் பேபி மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மிஸ்ஸஸ் கிஷோர் பாருங்கள். சோ ஜனனி உங்களுக்கான பிளேட்ஸ் கொடுத்துட்டாச்சு. ஸ்கின்ல டச் ஆகாம பாத்துக்கோங்க. இப்படி பிடிங்க. ஓகேங்களா? ஓகே, your time starts now. அது மேல சப்போர்ட் பண்ண கூடாது. அத வந்துரு அதனால கீழ விழுந்துச்சுனா அங்க அவ்வளவுதான். போய்டுங்க. எங்க வாங்க டக்குனு அப்படிதான். சூப்பர். இங்க வாங்க. சூப்பர். அதேதான். கரெக்டா பேலன்ஸ் பண்ணீங்க. சேம் வே. பாத்து. சூப்பர். 35 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. செகண்ட்ஸ் ஆயிருக்கு. சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. என்ன வேகம். லாஸ்ட் 10 செகண்ட். சூப்பர். 5 செகண்ட்ஸ் மோர். பாத்து
பார்த்து மெதுவா நீங்க அதை போட்டாலே போதும். டைம் சோ ஜனனி, என்ன ஒரு அசுர வேகம்ல. ஆரம்பத்துல ஒரே ஒரு பால் தான் நீங்க மிஸ் பண்ணீங்க. பட் இருந்தாலும் கடகடன்னு வந்து பால்ஸை வந்து இந்த பவுல்ல போட்டுட்டீங்க. சோ 60 செகண்ட்ஸ்க்குள்ள 8 பால்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சாருக்கே அவ்வளவு சண்டை போட்ட நம்மளுடைய மிஸ்ஸஸ் சரவணன் அவர்கள் இந்த தட்டு கொடுக்கும்போது எவ்வளவு சண்டை போட போறாங்க அப்படின்னு தெரியல. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சரவணன். சரவணன், இந்த கோலத்துல உங்களுடைய மனைவியை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப அழகா இருக்கா. யாரை பார்த்து சொல்றீங்க? ஆங்கில அப்படி போனோம், இப்படி வரக்கூடாது. வேணாம், அப்புறமா தனியா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. And your time starts now. Come on. Super. You can டைம் போயிட்டு சீக்கிரம். slow. Come on. சூப்பர். Come on. அவ்வளவுதான்டா. Slow. Balance. Come on. Slow. Oh, okay. No. கரெக்டா பவுல்ல போடும்போது பார்த்து போடுங்க, அதான் முக்கியமான கட்டம். Slowly. Slowly. No problem. Slowly. Come on. Time இருக்கு. No. Slowly. Super. Slow. Come on. Super. Slowly. பார்த்து No issues. Slow. No issues. Go. 40 seconds ஆயிருக்கு. வெல்டன்டா 50 seconds ஆயிருக்கு. வெல்டன்டா slow no issues no issues. Last 5 seconds more. Okay, no problem. Come on. Time out. சிந்துஜா, ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. அந்த 3 மட்டும் கீழே போடாம அந்த பவுல்ல போட்டிருந்தீங்கன்னா 9 பால்ஸ் நீங்க பவுல்ல போட்டிருப்பீங்க. So, 60 செகண்ட்ஸ்க்குள்ள 6 பால்ஸ் வந்து கரெக்டா லேண்ட் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க உங்க இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் யார் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கிறா அப்படின்னு பார்த்தலாமா? ஸோ வினோத் அண்ட் ஃபேமிலி நீங்க 400 மார்க் வாங்கியிருக்கீங்க. கிஷோர் அண்ட் ஃபேமிலி நீங்க 600 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. நம்ம திருப்பதி லட்டு கஷ்டப்பட்டு அடிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா நம்ம சரவணன் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 மார்க் வாங்கியிருக்கீங்க. இப்போ சங்கத்துல கூடி ஒரு தீர்மானம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்த நம்ம கிஷோர் அண்ட் ஃபேமிலிக்காக ரூபா நோட்டு மாலை சித்ரா கையால போட்டு விடுவாங்க. இப்ப ஜோரா கை தட்டுங்க. இப்பதான் சிரிப்பு வருது அவருக்கு வந்ததுல இருந்து. போய் போட்டு வந்துரு மாலைய. ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஜனனி. வாங்க ஜனனி. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம வினோத் அண்ட் ஃபேமிலி. வாங்க மிஸ்ஸஸ் வினோத். இந்த ரவுண்ட்ல 3வது பொசிஷன்ல வந்திருக்கக்கூடிய நம்ம சிந்துஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கிறது அல்ப பரிசு. நோட்டு எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம், முறுக்கு எப்போ வேணா சுட்டுக்கலாம். உங்க கணவர் கடைக்கு போற பரிசு இருக்குதே, அடடா கர்நாடத்து பைங்கிலி சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா. அடடா இது தெரிஞ்சுதான் நீங்க வந்து லாஸ்ட்ல வந்தீங்களோ? உங்களுக்காக சோப்பு டப்பா உங்க மனைவிடம் கொடுத்து அனுப்புறோம். சந்தோஷமா இருக்கு, ஜோரா கை தட்டு. 500 தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற, செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் தீக்க பார்க்கிறா, நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் உச்சி நோக்குற, கிடைச்சா இடத்த பிடிப்பா, அடுத்து எதுவும் நடக்கும் தடுக்காதே, வா மச்சானே பூ வச்சாலே தீ குச்சாட்டம் தொட்டாலே சுத்தாலே, வா மச்சானே. ஸோ வெற்றிகரமா 2 ரவுண்டு முடிச்சுட்டு 3வது ரவுண்ட்ல இருக்கிறோம். 3வது ரவுண்டு வந்து மனைவிக்காகவே வந்து டிசைன் பண்ண ஒரு ரவுண்டு. நீங்க உங்க கணவனை வந்து எப்படி வேணா பழி வாங்கிக்கலாம். எஸ், ஸோ மொத்தமா உங்ககிட்ட நாங்க 8 கேள்வி கேட்போம். நான் கேள்வி கேட்ட உடனே பஸ்ஸரை பிரஸ் பண்ண வேண்டியது வந்து மாமியார்.
பட் ஆன்சர் சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா மருமகள். ஸோ மாமியார் பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு மருமக கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா கம்பெனி சார்பாக 100 பாயிண்ட் கொடுப்போம். மாமியார் பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, மருமகளுக்கு ஆன்சர் தெரியல, எல்லாம் தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா கம்பெனில இருந்து 100 மார்க் பிடிங்கிடுவோம். சோ ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவர் வேப்பிலை ஜூஸ நல்லா கல்ப் அடிப்பாரு. நீங்க இல்லாதப்ப சித்ராவை சைட் அடிச்சாரு அவரெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஓகே, இது என்னன்னா நீங்க சின்ன வயசுல உங்க குழந்தைய அந்த காலில் படுக்க வச்சு இந்த வேப்பெல்லாம் அடிச்சு வாயில பாலாடையில வச்சு ஊத்துவீங்கல்ல, அதே தான் இப்ப நீங்க ஊத்த மாட்டீங்க, சித்ரா ஊத்தம். அப்ப அழுதுனே குடிச்சிருப்பாங்க, இப்ப சித்ரா ஊட்டதுனால சிரிச்சுட்டே குடிக்க போறாங்க இல்லையா? வேற ஆமா பாத்துங்க உங்க கணவனை. ஓகே, லெட்ஸ் ப்ளே அடிப்பே சொல்லி என் மருமக கில்லி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ஆனா அதுல வரக்கூடிய முதல் கேள்விக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ்ல ஜூஸ் வச்சிருக்கோம், இல்ல 2 ஸ்ட்ரா வச்சிருக்கோம். மாமியார் மருமக 2 பேருமே சேர்ந்து அட் அ டைம்ல ஜூஸ குடிக்கணும். ஜூஸ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பஸ்ஸரை பிரஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ஆட்டோக்காரர்கள் சவாரிக்கு பின் அதிகமாக பணம் கேட்பதை எப்படி கேட்பார்கள்? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஜூஸ் ஃபுல்லா குடிச்சிட்டு தான் பஸ்ஸை பிரஸ் பண்ணோம், குடிக்காம அப்படினீங்கன்னா வாய்ப்பு இல்ல. அப்பா சர்ருன்னு போதுப்பாங்க. கிஷோர் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. மீட்டருக்கு மேல போட்டு கொடுமா. மீட்டருக்கு மேல போட்டு கொடுப்பா என்பது சரியான விடை. ஆட்டோலாம் ஓட்டுறீங்க போல இருக்குது, அதே ஸ்லாங்ல சொல்றீங்க. இருப்பதில் பண்ணாத வேலை இல்ல, அனைத்து கலைகளும் அறிவார். ஸோ கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க, கம்பெனி சார்பா உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ கிஷோர், நீங்க வந்து இப்படி வந்திருக்கீங்க, இப்படிதான் போவீங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து அந்த வேப்பிலை ஜூஸ் நிலவேம்பு ஜூஸ் குடிக்க வைப்போம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு முதல் கேள்வி அப்படின்றதால உங்களை தப்பிச்சுட்டு போப்பான். முதல் கேள்வி அப்படின்றதால பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க உங்க வைஃப். ஓகேவா? டோன்ட் வரி, இன்னும் 7 கேள்வி இருக்கு, 7 ஜூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. இப்போ ஜூஸ் எல்லாம் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா பட்ட நம்பிக்கலாம். பாரி வள்ளல் இருக்கார்ல, வள்ளல் பாரி, அவர் வந்து எதுக்கு தேர் கொடுத்தார்? வினோத் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. முல்லை. முல்லை. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்பது சரியான விடை. கரெக்டா சொன்னதுனால கம்பெனில இருந்து உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குறோம், ஜாலியா இருங்க. ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி, அரசியல்வாதிகள் கூடவே சுற்றும் நபர்களுக்கு என்ன பெயர்? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கிஷோர் அண்ட் ஃபேமிலி. அடியாட்கள். அடியாட்கள். அடியாட்கள் என்பது தவறான விடை. கமான் கிஷோர், நான் சொல்லல, நான் சொன்னேனா இல்லையா? கிஷோருக்கு போறாரு. கிஷோர் போறாரா, கிஷோருக்கு போதா தெரியல. செஸ். தேங்க்ஸ். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கலர்ன்னு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கலர்ன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு. ஆனா நாங்க எதிர்பார்த்த பதில் என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். அல்லக்கை என்பதுதான் வந்து நாங்க எதிர்பார்த்த பதில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீ ஆப்ஷன்ல சொல்ல. தப்பா சொன்னதுனால -100. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்காரர் வந்து சந்தோஷமா வேப்பிலை ஜூஸ் குடிச்சாரு. சந்தோஷமா இருந்தானா? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க போல இருக்கு. பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. பாயிண்ட்ஸ் போனா பரவாயில்ல, அது எப்ப வேணா வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி காட்சி எல்லாம் கிடைக்குமா உங்களுக்கு? கண்குள்ள காட்சி அல்லவா? ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி, ராமாயணத்தில் சீதை எதை பார்த்து மயங்கி விழுந்தார்? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சீதை வந்து ஒரு பொசிஷன்ல வந்து மயங்கி ஊந்துருவாங்க. அப்ப ராவணன் கத்திட்டு போவார் இல்லையா, ஒரு அனிமல் கிராஸ் ஆகும், அதை பார்த்து தான் மயங்கி விழுவாங்க. வினோத் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. மான். மான். என்ன மான் அது? அதுக்கு ஒரு பேர் வரும். நிறைய மான் இருக்கு. புள்ளிமான் இருக்கு. புள்ளி இல்லாத மான்லாம் சொல்லக்கூடாது. கரெக்ட் ஆன்சர், எக்ஸாக்ட் எக்ஸ்பெக்ட். புள்ளிமான். புள்ளிமான் என்பது தவறான விடை. ராமாயண இதிகாசத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் மாயமான் என்பது சரியான விடை. சோ இப்போ ஜூஸ குடிக்க போறது நம்ம வினோத். ஒரே ஒரு தெரு சரவண மிஸ்ஸஸ் தான் இன்னும் ட்ரை பண்ணல, நீங்களும் ட்ரை பண்ணலாம். அவர் ஜூஸ் குடி. மேடம் நீங்க இன்னும் கடையவே திறக்கல. ப்ளீஸ் மேடம். திறந்துருவாரு கூடிய சீக்கிரம். திறந்துருவோம். எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கப்பா, சூப்பர்ப்பா. ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி, மெதுவாக நடக்கும் நடைக்கு என்ன பெயர்? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர், கடையை திறந்துட்டாங்க நம்ம சரவணன் ஃபேமிலி. ஆமநடை. ஆமநடை என்பது சரியான விடை. அப்படின்னு சொல்ல மாட்டோம், தவறான விடை. நான் சொன்ன மாதிரி
புதுசா இருக்குது நாங்க ஆமா வடை கேள்விப்பட்டிருக்கோம் அதனால ஆமா நட மெதுவா நடந்தா அது அண்ணன் நடை அண்ணன் நட. இப்ப சொல்லுங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அவர் ஜூஸ் குடிச்சிருவாரு எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க பேசி தீர்த்துக்கலாம். சரவணன் கமான். வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. சோ எங்க டார்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. 3 பேருமே கடையை திறந்துட்டாங்க. சரவணன் உங்களுக்கு சித்ரா ரொம்ப பிடிக்குதுன்னு தெரியுது பச்சையா ஸ்கிரீன்ல பாக்கும்போது. உங்களை பார்த்தாங்க அதுக்காக உங்க வைஃபை பார்த்து டான்ஸ் ஆட சொன்னா அப்ப கூட என் சித்ரா பார்த்து ஆடுறீங்க. இல்ல அநேகமா தெரியல உங்களுக்கு. பரவாயில்ல வெற்றிகரமா வந்து தப்பா சொல்லிட்டீங்க. அதனால -100. அவர் ஜூஸ் குடிச்சாரு பார்த்து ஜாலியா இருந்தீங்கல்ல. அது போதும் நமக்கு வேற என்ன வேணும். ஓகே உங்களுக்கான 6வது கேள்வி. காவல்துறையில் போலீஸ்ல எல்லாம் இந்த காக்கி சட்டை வெறப்பா இருக்கிறதுக்கு ஒண்ணு போடுவாங்க. அது பேர் என்ன? அகைன் சரவணன் அண்ட் ஃபேமிலி. கஞ்சி போடுவாங்க. கஞ்சி போடுவாங்க என்பது இன்னொரு ஜூஸ் இருக்குதா எடுத்துன்னு வந்துடுமா? வேணாம். சரி சரியான விடை. 100 பாயிண்ட்ஸ் நாங்க தரோம் உங்களுக்கு. உங்களுக்கான 7வது கேள்வி. ஆராய்ச்சி கூடத்தில் சோதனைக்காக பயன்படுத்தப்படும் உயிரினம் எது? Your time starts now. கிஷோர் அண்ட் ஃபேமிலி. எலி. சோ எலின்றது கரெக்டான ஆன்சரா? கரெக்ட். நீங்க என்ன பயன்படுத்துவீங்க உங்க வீட்டுக்காரு ஆராய்ச்சிக்கு? எஸ் ஆஃப் கோர்ஸ். கிஷோர். கிஷோர்னு கூட சொல்லலாம். சரியான விடை தான் அதுவும். கிஷோரா எலியா? இல்ல நீங்க ஆராய்ச்சி கூடத்துலன்னு கேட்டதுனால உங்க ஆராய்ச்சி கூடத்துலன்னு வச்சுங்க. எங்க ஆராய்ச்சி கூடத்துல கிஷோர் தான். எலிக்கு வந்து முன்னுரிமை. ஆமா. கிஷோர் எலியோட கேவலமா ட்ரீட் பண்றீங்க நீங்க. கிஷோர் என்பது சரியான விடை. உங்க ஆராய்ச்சி கூடத்துல கிஷோர் தானா? இல்ல. எப்பா நீ குடும்பத்தை ஒண்ணு பண்ணிடாதப்பா. அவங்க அந்த ஃப்ளோலயே சொல்ல வராங்க. ஐயோ கிஷோர் ஆண்டி நம்ம எலி நினைச்சாண்டி. பட் எலி என்பது சரியான விடை. 100 மார்க் உங்களுக்காக கொடுக்குறோம். ஜாலியா இருங்க. ஓகே இப்போ நம்ம கடைசி கேள்வியில இருக்கோம். இந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா கமல் வந்து ஒரு மூவியோடைய ஸ்டோரி சொல்லுவாரு. ஒரு கட்டத்துல வந்து இந்த மூவி தான் இந்த மூவி டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மருமகள் ஃபீல் பண்றா. அதாவது இந்த படம் என்னன்னு வந்து என் மருமகள் கண்டுபிடிச்சிட்டாப்பா அப்படின்னு மாமியார் ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். மருமகள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அண்ணன் தம்பி 2 பேரும் டபுள் ஆக்ஷன். அண்ணனுக்கு வாய் பேச வராது, காது கேட்காது. ஓகே வினோத் அண்ட் ஃபேமிலி. வாலி. வாலி என்பது தவறான விடை. ஜூஸ் பார்சல் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். வாலி என்பது சரியான விடை. டென்ஷன் ஆகாதீங்க. ஏங்க பட்டனெல்லாம் அமைக்க சொல்லியிருக்கோங்க ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க அப்படின்றாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வாலின்னு சொல்லிட்டீங்க. அதனால கம்பெனி சார்பாக உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். சூப்பர். சோ நாங்க கேட்ட 8 கேள்விக்கும் நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பதில்கள் சொல்லிருக்கீங்க. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். வினோத் அண்ட் ஃபேமிலி நீங்க 100 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. கிஷோர் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 100 மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க. சரவணன் அண்ட் ஃபேமிலி நீங்க 0 பாயிண்ட் வாங்கிருக்கீங்க. சோ இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஹஸ்பண்ட் வந்து பழி வாங்குற மாதிரி இருந்துச்சுல, ரொம்ப பேடா இருக்குல்ல. பாவம் அவங்க எல்லாம் வந்து பாவக்காய் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அது என்ன ஜூஸ்னே தெரியாமலே வந்து கல்ப்பா அடிச்சுட்டு உங்களுக்காக பாட்டெல்லாம் வர பாடிட்டு இருந்தாரு. 4 ரவுண்டுடைய முடிவுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 10,000 worth gifts உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு மட்டும் இல்ல, செகண்ட் வரவங்களுக்கும் மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 5,000 rupees worth gifts காத்து கொண்டிருக்கிறது. ஸோ யார் வந்து 10,000 வாங்க போறா, யார் 5,000 வாங்க போறா எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ 4வது ரவுண்ட் எப்படி விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே சேர்ந்து தான் விளையாடுவீங்க. இங்க வந்து மாமியார் இருப்பாங்க இந்த பூத்துக்குள்ள, ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மருமகள் இருப்பாங்க, இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருப்பாங்க. மாமியார் கிட்ட மொத்தம் 3 கிளாப் போர்டு கொடுத்துருவோம். ஒவ்வொரு கிளாப் போர்ட்லயும் ஒவ்வொரு மூவியோடைய நேம் எழுதிடுவோம். ஸோ நாங்க ரெடி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் வந்து ஒரு கிளாப் போர்டு எடுத்து அடிப்பாங்க. அது என்ன படம் அப்படின்றத இங்க இருந்து மருமகள் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நடிச்சு காமிக்கணும். அங்க இருக்கிற கணவன் வந்து அந்த படம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா படத்தை பேரை சொல்லிட்டு டக்கால்னு அந்த ஹீரோயினோட போட்டோஸ் வந்து இந்த பாக்ஸஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்தோட போட்டோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல, செகண்ட் படத்தோட போட்டோ செகண்ட் பாக்ஸ்ல, தேர்ட் படத்தோட போட்டோ தேர்ட் பாக்ஸ்ல. இந்த 3 போட்டோஸையும் எடுத்துட்டு அந்த ஸ்டாண்ட்ல நிக்க வைக்கணும். ஓகே. சோ இந்த 3 படத்தையுமே நீங்க 3 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். ஸோ யார் ஃபாஸ்டஸ்டா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், செகண்ட் வரவங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ், லாஸ்ட்ல வரவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ஓகே. சோ இந்த விளையாட்டை முதல்ல விளையாடுறவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 ரவுண்டுடைய முடிவில் உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
வினோத் அண்ட் ஃபேமிலி நீங்க 700 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கிஷோர் அண்ட் ஃபேமிலி நீங்க 3 ரவுண்டோட முடிவுல 800 மார்க்ல இருக்கீங்க. சரவணன் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 800 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ ஹெவி காம்படிஷன் இருக்கு. நீங்க மட்டும் ஒரு 100 மார்க் மைனஸ்ல இருக்கீங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் வர போறீங்க அப்படின்னு தெரியல. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ணலாமா இந்த விளையாட்டை? ஓகே லெட்ஸ் ப்ளே. எவ்வளவோ பண்ணிட்டோம். இத பண்ண மாட்டோமா? சோ இந்த விளையாட்டை முதல்ல விளையாடுறதுக்காக வர போறாங்க சரவணன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம். ஓகே சோ சரவணன் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ரெடி? Ready? The time starts now. Now, come திரும்புங்க. செம்ம. வாயை செய்யக்கூடாது. ஒன்னு கல்லு ஒரு கல் Super, ஒரு கல் super. கண்ணாடி ஒரு கல் செம்ம, Come on. வெரி குட். சூப்பர் சரவணன் தேடுங்க. நீங்க இப்ப பேசலாம். ஹீரோ ஹீரோயின் பேர் மட்டும் சொல்லக்கூடாது. மத்த என்னன்னா பேசலாம். அவர் என்ன திட்டுனா கூட திட்டலாம். திட்டலாம் தப்பு இல்ல. சீக்கிரம் தேடுப்பா. அப்பா கொஞ்சம் வேஸ்ட் அப்படியே மூடுப்பாப்பா. அது ரொம்ப முக்கியம்ப்பா. சரவணாப்பா. வாங்க அடுத்த படம். பேக் மேல சீக்கிரம். சூப்பர். இது செம்ம ஆக்டிங் கொடுக்கலாம் நீங்க. நேச்சுரலா வர உங்களுக்கு. மீச விஜய் கரெக்டா? விஜய். என்னது? இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும். பிச்சைக்காரன் Come on. உங்க முகத்தை பார்த்த உடனே ஒரு பிச்சைக்காரன்னு கரெக்டா சொல்றேன். 50 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. அப்படி எல்லாம் இல்ல. ஆனா சரவணன் உங்க மனைவி முகத்தை பார்த்த உடனே எப்படி கரெக்டா பிச்சைக்காரன்ற க்ளூ எடுத்தீங்க நீங்க? சரவணன் அதுல கேட்காத மாதிரி இருக்கீங்களா? இல்ல மும்மரமா விளையாடிட்டு இருக்காரு. மும்பரமா வளர்றாரா? அள்ளி எறியறீங்களே. எல்லா ஹீரோயினையும் தூக்கி போடுறீங்களே. 1 நிமிஷம் 10 செகண்ட் ஆயிருக்கு. நீங்க 3 படத்தை ஈஸியா முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடிங்க. சூப்பர். கண்ணு தெரியல கிட்ட எடுத்துட்டு வருவா. தனுஷ் எடுத்த படம் ஏய் கில்லாடி. தனுஷ் மைக் சரவணன் சூப்பர். ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் டைம் போயிட்டு என்னங்க இந்த ஹீரோயின்லாம் வச்சிருக்கீங்க? ஏங்க கேஆர் விஜய் எல்லாம் தூக்கி போடுறீங்க. என்னங்க இது? ரொம்ப ஓவரா இருக்குங்க இதெல்லாம். 1 நிமிஷம் 50 செகண்ட் ஆயிருக்கு. சீக்கிரமா நீங்க முடிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஹீரோ பேர்லாம் சொல்லக்கூடாது நீங்க. கரெக்டா? சீக்கிரம் வைங்க. வாங்க. வெல் டன். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த செட் எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்கு பாரு. ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. அதுவும் 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப குறைவான டைம் இல்லையா அது? சூப்பருங்க. கிரேட். ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். சோ இந்த விளையாட்டை அடுத்தபடியா நம்ம கிஷோர் அண்ட் ஃபேமிலி வந்து விளையாட போறாங்க. ஒரு கலவரம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர். செம்ம. ஐயோ அழகு அல்லுது. எல்லாரும் சூரியன் நிலா அது என்னது? வானம். அதுக்கு இன்னொரு பேர். வா 3 லெட்டர் வேர்டு. வா. சூப்பருங்க. வாகேஸ்வரம். என்ன பண்றாங்க அவங்க? அருகில் வா. ஐயோ பேய் படம்லாம் சின்ன வயசுல பேய் படம் பாக்குறாளா நீங்க? சூப்பர். என்னது இது? அவங்க என்ன பண்றாங்க? கரெக்ட்டுங்க. வேற என்ன? சூப்பர். 40 செகண்ட் ஆயிருக்கு. சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. இன்னும் வர ஹீரோயின் தெரியுமா உங்களுக்கு கிஷோர்? கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுக்க தெரிஞ்சா மட்டும் கூடாது. சீக்கிரம் எடுக்கணும். ஹீரோ கடைசியார் நினைக்கிறேன். ஹீரோயின் கடையில் இன்னும். சீக்கிரம். ஃபாஸ்டா 1 நிமிஷம் இருக்கு. கம் பேக் டு பொசிஷன். சீக்கிரம் அடுத்த படம் எடுத்துங்க நீங்க. சூப்பர். என்னது அது? கொலுசு. சம. சூப்பர். சலங்கை ஒலி. சூப்பர். செம்ம க்ளூங்க.
Come ஒரு on, நிமிஷம் கிஷோர். 30 செகண்ட் ஆயிருக்கு சீக்கிரம் கிஷோர். வாங்க. தலங்க ஒலி ஹீரோயின் யாருன்னு தெரியுமா? கமல் மாஸ்டர். சீக்கிரம் வாங்க. கமல். அப்புறம் டைம் போயிட்டு இருக்கு, மெதுவா தேடுறீங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா தேடணும் கிஷோர். ஹீரோயின் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் தெரியாம தெரிஞ்சா ப்ரோஜனம் இல்ல. தெரியாது. நீங்க சொல்லக்கூடாது. இது அடுத்த படம். அது தேடுங்க. hero தெரியவே தேடுங்க. தெரியாதா? உங்க கையில இருக்கிறதுலயே தான் இருக்காங்க ஹீரோயின். இதுக்கு மேல சொல்ல முடியாது. அதுல இருந்து குத்து மதிப்பா எடுங்க. 2 நிமிஷம் ஆயிருக்கு. அடுத்த படம் போறீங்களா? உங்க கையிலே தாங்க இருக்காங்க. ஹீரோயின் ஆல்ரெடி உங்க கையில இருக்காங்க கிஷோர். இதுக்கு மேல க்ளூலாம் கொடுக்க முடியாது. கிஷோர் உங்களை தான் சொல்றோம். ஹீரோயின் கையில தான் இருக்கிறாங்க. ஹீரோ வரலையே இன்னும். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் எடுங்க. ஹீரோ பின்னாடியே வருவாரு. அவங்க நீங்க சொல்லக்கூடாது. இன்னும் 30 செகண்ட் இருக்கு. ஃபாஸ்டா எடுங்க. ஹீரோ எடுங்க. குத்து மதிப்பா ஏதோ எடுத்திருக்கீங்க. ஃபாஸ்ட் கிஷோர், வேகம் பத்தாது. ஆமா, டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். இன்னும் 20 செகண்ட் இருக்கு. ஓடுங்க. பேக் டு பொசிஷன். அடுத்த படம் எடுங்க. அடுத்த படம். இதான் கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர். என்னது? 3 லெட்டர் வேர்டு. நல்ல அழகு. 2 லெட்டர் வேர்டு. 10 செகண்ட்ஸ் மோர். அழகு. 3 லெட்டர் வேர்டு. 8 7 6 5 4 3 2 1. எஸ், கிஷோர் அண்ட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் படத்தை ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டாவது படத்தை எப்படியோ ஒய்ஃபோட ஹெல்ப்னால சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்க. மூணாவது படத்துல வந்து லைட்டா மாட்டிக்கிட்டீங்க. அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு. ஆனா உங்க க்ளூ அழகா கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சீரியஸாவே வந்து அப்படிலாம் கொடுத்தாங்க. ஏதோ பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு க்ளூ கொடுக்குற மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் நீங்க வந்து 3 நிமிஷத்துக்குள்ள 2 படம் முழுசா கண்டுபிடிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். இந்த கேமை கடைசியா வந்து விளையாட போறது திரு வினோத் அவர்கள். ஃபேமிலி, லெட்ஸ் வெல்கம். ஸோ வினோத் அண்ட் ஃபேமிலி. வினோத் ரொம்ப என்ன சொல்றது, எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கீங்க. நீங்க வந்து 2 நிமிஷத்துக்குள்ள 3 படத்தையும் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு நிறைய. அட்லீஸ்ட் 3 நிமிஷத்துக்குள்ளேயே 3 படம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க செகண்ட் ஷோரா வருவீங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 3 படத்தை கண்டுபிடிக்கணும். செகண்ட் டார்கெட் 2 நிமிஷத்துக்குள்ளேயே அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. செம. ஈஸியான நடிங்க. ரொம்ப செம. இது ஈஸி. இது அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு? நீங்க பேசினா மாறி. கரெக்ட். ஏங்க, நீங்க கொடுத்த க்ளூக்கு மாறின அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னா அது ஆசம். பெரிய விஷயங்க. க்ளூ கொடுக்க சொன்னா கையா கொடுக்குறீங்க. இருக்கு. வினோத், மேக் இட் ஃபாஸ்ட். ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க. டைம் இருக்கு. சீக்கிரம் இன்னும் ஃபாஸ்டா தேன. ஷோ வெரி குட். வாங்க. அடுத்த படம். கம் பேக் டு தி பொசிஷன். கஷ்டமா இருந்தா அடுத்த படம் போயிடுறீங்களா? மலை. மருதமலையா? அண்ணாமலை. சூப்பர். அப்படியே மலை சம்பந்தப்பட்ட பாடம் சொல்லுங்க. பழனி. 50 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. வேற படம் போறீங்களா? வேற க்ளூ. வெச்சினா நான் கொடுக்க மாட்டேன்றேன். வரமாட்டேன்டியா? வரமாட்டேன். மலை மட்டும் அடுத்தது. ஹீரோ யாரு? அர்ஜுன். மருதமலை. இல்ல, ஹீரோவை மாத்தி சொல்றீங்க. அடுத்த படம். சரிங்க. அடுத்த படம். சூப்பர். ஈஸி. என்ன கூட யூஸ் பண்ணலாம். அதுதான். 1 நிமிஷம் 40 செகண்ட் ஆயிருக்கு. டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். வினோத் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கலாம். ஜீன்ஸோட ஹீரோயின் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் 50 செகண்ட் இருக்கு. நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க இல்ல, அது ராதிகா. சீக்கிரம். இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 30 செகண்ட்ஸ். இங்க பார்த்தாச்சு. நீங்க முட்டி போட்டிருக்கீங்களா அங்க? இங்க பாருங்க. ஃபைனல் 20 செகண்ட்ஸ். ஹீரோ கிடைச்சிட்டாரு. ஹீரோயின் எங்க இருக்காங்க?
கிடைச்சாச்சு. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. பேக் டு பொசிஷன். அடுத்த படம் ட்ரை பண்ணலாம். எவ்வளோ டைம் இருக்கு? மலை, டை, கழுத்து, டை. இன்னும் 30 செகண்ட் இருக்கு. மலை, டை, கோயில், சின்னது. அகைன் வேற சொல்லு, எனக்கு புரியல. மலை ஓகே மேன். இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. டாலர், டை. வேற ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் 10 செகண்ட். பழனி. பழனி மலை தான். நீங்க வேற எதனா பெட்டரா ட்ரை பண்ணலாம். அவர் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னாரு. டைம் வாங்க. ஸோ நீங்க வந்து 3 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 2 படம் முழுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அங்க உங்க இடத்துக்கு போகலாம். ஓகே, இந்த ரவுண்டோட முடிவுல யார் யார் என்னென்ன ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். வினோத் அண்ட் ஃபேமிலி நீங்க 400 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கிஷோர் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 2 படத்தை முழுசா கண்டுபிடிச்சு 400 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. சரவணன் அண்ட் ஃபேமிலி நீங்க 3 படத்தை 2 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சு 600 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் தான். டோட்டல் ஸ்கோர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். வினோத் அண்ட் ஃபேமிலி நீங்க மொத்தம் 4 ரவுண்டோட முடிவில் 1100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கிஷோர் அண்ட் ஃபேமிலி நீங்க 4 ரவுண்டுடைய முடிவில் 1200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சரவணன் அண்ட் ஃபேமிலி நீங்க 1400 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. இந்த எபிசோடோட வின்னர் நீங்க தான். வாங்க. சரவணன் அண்ட் ஃபேமிலி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 10,000 worth gift. Congrats. இது என்னோட ஃபர்ஸ்ட் டிவி ரியாலிட்டி ஷோ. மீன்ஸ் இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண நான் இங்கே. ஓகே, இன்னைக்கு எபிசோடுடைய ரன்னர் கிஷோர் அண்ட் ஃபேமிலி. வாங்க கிஷோர். சோ கிஷோர் அண்ட் ஃபேமிலி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 5,000 worth gift. வாங்கிக் கொள்ளுங்கள். வரும்போது ரொம்ப நர்வஸாக தான் இருந்தது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜாலியாக இருந்துச்சு. அந்த நர்வஸ் ஃபீலிங்லாம் போயிடுச்சு. ரொம்ப கேஷுவலாக இருந்தது. வீக்கெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட். சோ வினோத் அண்ட் ஃபேமிலி வெரி ஹாப்பி. ஆக்சுவலி ஷூட்டு, மூவிஸ், ஐ மீன் ஒர்க்குன்னு பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கோம். ஃபேமிலிக்குள்ளே உட்காந்து பேசுறதுக்கு கூட டைம் இல்லை. உண்மைதான். ஸோ ஒரு மாமியார் மருமகளுக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்தா நம்ம சீரியல்ஸ் பார்த்தா கூட சண்டை தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு இன்னும் வெளிப்படுத்துற விதமாக அந்த ஷோ நடந்துட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. என் ஃபேமிலி வந்து கலந்துக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போ அப்படியே 3 டீமே இங்கே வந்தீங்கன்னா ஒரு பாட்டு போட்டு நிகழ்ச்சியை இனிதே வந்து நிறைவு செய்து விடலாம். அனைவரும் வாரீர். நீங்கள் பாட்டு போடீர். கொஞ்சோண்டு சைட் அடிக்க ஆசை மச்சி, மேரேஜ் பொண்ணனும் காதலிச்சு, யாரு எவருன்னு தெரியாம லவ் பண்ணுண்ட மனசுல அறியாம லவ் பண்ணாதடா இது புரியாம. டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா. இன்னைக்கு எபிசோட் டண்டனக்காவா போச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு டண்டனக்கா எபிசோட மீண்டும் சந்திக்கிறோம். And then bye from Situ and Kamal. இது ஆமாம் யார். ஓஹோ மர்மகள். Bye bye.